மன்னா வேதாம கல்லூரி சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். வெல்கம் டு எவ்ரிவன். You want everyone to turn your cell phone into either silent mode or not even vibration mode. Vibration போடாதீங்க. ஒண்ணா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க அல்லது சைலண்ட்ல போடுங்க. யார் செல்லும் எடுக்க கூடாது, ரிங் ஆக கூடாது. ஹalleluya. நம்ம ஜோமனி இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ந்து நம்ம பாடத்துக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு நாங்கள் கிளாஸ்ல நாங்கள் கடந்து வரோம். ஆண்டவரே இன்னைக்கு வந்து நாளை மாலை வரை ஆண்டவரே தானியம் வெளிப்படுத்தும் விஷயங்களுடைய பாடங்களை ஆண்டவரே நாங்கள் ஸ்திரப்பட ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை அறிந்து புரிந்து அதன்படி நாங்கள் வாழ கற்றுக்கிறது கிருபை இரக்கம் சமாதானம் ஆண்டவரே தயவை நீங்கள் தரும்படி காட்சிக்கிறோம். கால சூழ்நிலை எங்களுக்கு அனுகூலமாய் பார்த்துட்டாங்க. இந்த கிளாஸுக்கு ஆண்டவரே விரோதமாய் காணப்படுகிற எல்லா சத்துரும் வல்லமைகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளப்படட்டும். ஆண்டவரே நீர் எங்க மத்தியில கடந்து வாங்க உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். உண்மையாகவே ஆண்டவரே கடைசி காலத்தை குறித்து இரண்டாம் வருகை குறித்து ஆண்டவரே சோதர தகப்பனே அந்திகிறிஸ்துவினுடைய காலங்களில் நடக்கக்கூடியதான விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள அதை நாங்கள் வேற கண்ணோட்டத்தோடு கூட ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்க ஆண்டவர் தாமே எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படி காட்சிக்கிறோம். இயேசுவினுடைய நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்கிற நல்ல பிதாவே ஆமென். கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் ஒரு விஷயம் கூட இயேசு நாமத்தினால வாழ்த்துதல் நம்ம தெரிவிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு வேற யாராவது ஒரு வேளை இன்னும் வரவங்க யாராவது இருக்காங்க அவங்களுக்கு தெரியல அப்படின்னா லொகேஷன் அந்த முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டருக்காங்க அவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய இந்த சர்ச்சுடைய லொகேஷன் உங்களுக்கு தருவாங்க. அதை நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். சோதரம் அல்லேலூயா. ஓகே, தானியேலும் வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டால் கடைசி காலங்களை குறித்து இரண்டாம் வருகையை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற 2 வேதாகம புத்தகங்கள் அது எது என்று சொல்லப்பட்டால் அது தானியேலும் வெளிப்படுத்தின விசேஷம் தான். அதே நேரத்துல மற்ற புத்தகங்கள் எல்லாம் இல்லையா அப்படின்னா இருக்கிறது, மற்ற புத்தகங்களும் இருக்கிறது. ஆனால் தானியேலும் வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து அவருடைய அந்திகிறிஸ்துவினுடைய காலங்கள்ல நடக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கறத அந்த புத்தகங்களை மட்டும்தான் ரொம்ப தெளிவாக காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த புத்தகத்துல நம்ம பார்க்க போறோம். நம்ம பைபிள தான் பேஸ் பண்ண போறோம். இதுக்காக ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு அவுட்லைன் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பைபிள் தான் நமக்கு பேஸ்மெண்ட், வேற எதுவும் இல்லை. நம்ம முதல் தானியேல் புத்தகத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, இந்த வருஷம் ஒண்ணுமே புரியல, இவ்வளவு பெரிய பிளக்ஸா இருக்கு, எழுத எழுதி வச்சிருக்கிறீங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த 2 நாள் நீங்க போறதுக்குள்ள இது என்ன அப்படிங்கறத நீங்க மனப்பாடமா சொல்லிட முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, தானியேல் புத்தகத்தை மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குங்க? தானியேல 12 அதிகாரம். இந்த 12 அதிகாரத்தை தானியேல்ல நம்ம 2 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். உங்களுக்கு ஒயிட் ஷீட் கொடுத்துருக்கிறோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நோட் வேணாலும் கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அதை எடுத்துக்கொள்ள மொத்தம் தானியேல் புத்தகத்தை 2 பிரிவாக நம்ம பிரிக்கிறோம். முதல் பிரிவு, முதல் 6 அதிகாரங்கள் சம்பவங்கள். அடுத்த 6 அதிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டால் அடுத்த 6 அதிகாரங்கள் தரிசனங்கள். எழுதிக் கொள்ளலாம். முதல் 6 அதிகாரங்கள் சம்பவங்கள், அடுத்த 6 அதிகாரங்கள் தரிசனங்கள். எழுதிக் கொள்ளுங்க. கொஞ்சம் வேகமா பார்த்த அதிகாரத்தை நம்மளால பார்க்க முடியும். முதல் 6 அதிகாரங்கள் சம்பவங்களும் அடுத்த 6 அதிகாரங்கள் தரிசனங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? 1வது அதிகாரத்துல என்ன இருக்குங்க? சொல்லுங்க. கமான். ஓகே, 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா நம்ம பார்க்கிறோம் சிறையிருப்பின் போது பாபிலோனியுடைய சிறையிருப்பின் 3 பகுதி இருக்கிறது. அதன் முதல் பகுதி தான் நம்ம பார்க்கிறோம். யூதா தேசத்திலிருந்து சில வாலிபர்களை சிறைப்பிடித்து எங்க கொண்டு வராங்க அப்படின்னா கல்தேய தேசத்திற்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். கல்தேய தேசத்துக்கு நம்ம கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய மேப் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய பைபிள்ல இந்த மேப் இருக்கும், நீங்க பார்க்கலாம். எருசலேம் இங்க இருக்கிறது, கவனிச்சு கொள்ளுங்க. எருசலேம் இங்க இருக்கிறது, பாபேல் இந்த இடத்துல இருக்கிறது. கிட்டத்தட்ட இது தோராயமாக 2000 கிலோமீட்டர் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இங்க இருந்து இந்த இடத்துக்கு என்ன பண்றாங்க? சிறை பிடிக்கப்பட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா யூதர்கள் கடந்து போறாங்க. எல்லா யூதர்களே அவர் பண்ணாங்க அப்படின்னா இல்ல. அதுலயே 1வது அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எகிப்து தேசத்திலிருந்து நான் அடிமையா இருந்த நான் உன்னை கொண்டு வந்தேன், என்னுடைய நியாயப்பிரமாணத்தை நீ கை கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டால் நீ எங்க அடிமையா இருந்து வந்தையோ அதே மாதிரி உன்னை என்ன பண்ண போறேன், நான் அடிமையாகவே அனுப்பிவிட போகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையுடைய நிறைவேறுதல் தான் நம்ம 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். வாசிப்போமே. யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான்.
அப்பொழுது ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் வேகமா வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை ஒன்னாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் யோயாக்கீம் ராஜா என்று சொல்லக்கூடியது இது தோராயமாக இதனுடைய காலத்தை எவ்வளவு சொல்லலாம் என்று சொல்லப்பட்டால் 606 என்று சொல்லப்படலாம். 606 இங்க நம்ம பார்க்கிறோம். நீங்க பாருங்க 606 சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்ப அதுக்கு முன்பதாகவே நம்ம பாத்தீங்கன்னா மொத்த தேசத்தை என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா யூதா மொத்த இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டு அது வடக்கு தேசம் தெற்கு தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு தேசத்தில் இருந்தான 10 கோத்திரங்கள் அசீரியா நாட்டுக்கு சிறை பிடிக்கப்பட்டு போடப்பட்டிருக்கிறது. 722 721 சொல்லப்பட்ட ஒரு காலம் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த யூதா கோத்திரம் மட்டும்தான் நம்ம அதாவது யூதா கோத்திரத்தோடு கூட பெஞ்சமின் அந்த 2 கோத்திரம் மட்டும்தான் இருக்கிறார்கள். தோராயமாக இந்த சம்பவம் நடக்கும்போது எப்போ அப்படின்னா பாபிலோனிய சிறையிருப்பினுடைய முதல் 3 பகுதி இருக்கிறது. முதல் பகுதி தான் நம்ம பார்க்கிறோம் 606. அதுலதான் பாபிலோனிய சிறையிருப்பு நம்ம பார்க்கிறோம். அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் யூதர்களை எருசலேம் இப்ப நான் மேப்ல உங்களுக்கு காமிச்ச எருசலேம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க அடிமைகளாக கொண்டு வராங்க. அடிமைகளாக கொண்டு வந்தவங்க அதுல பாருங்க 3ஆம் வசனத்துல அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்கு ராஜகுலத்தாரும் வாசிங்களேன் இஸ்ரவேல் புத்திரர்கள் ராஜகுலத்தாரிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தெரிந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையை சேவிக்க திறமையுள்ளவர்களாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்கள் கல்தையின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்க ராஜா தன் பிரதானின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். இங்க நம்ம பார்க்கிறோம் இங்க சில பேரை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா கல்தையருடைய பாஷையை நீங்க கற்றுக்கொள்ளுங்க, கல்தையருடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு. ஏன்னா நீங்க எங்க போறீங்க பாபிலோன் தேசத்துலதான் நீங்க என்னவா இருக்க போறீங்க, நீங்க பிரதானிகளாக அல்லது ஒரு சேவகர்களாக சேவிக்க போறீங்க. அப்ப இந்த ஊர் பாஷை இந்த ஊர்ல இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்றாங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நீங்க 4 பேரை நம்ம பார்க்கிறோம். அப்போ ராஜபோஜனம் தான் இவங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இந்த 4 பேரை நம்ம பார்க்கிறோம். ராஜபோஜனத்தை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட சொல்லி அவங்க வைக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு நமக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா அது சாப்பிடல. என்ன காரணம், எந்த காரணத்திற்காக ராஜபோஜனத்தை அவர்கள் வேண்டாம் என்று சொல்லப்பட்டது காரணம் உங்களுக்கே தெரியும். நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணி சொல்லுங்களேன். ஓகே அருவருப்பானது எதை பேஸ் பண்ணி அருவருப்பானதுன்னு சொல்றீங்க? ஓகே சார் சூப்பர். ஃபர்ஸ்ட் அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதா இருக்கும், அதனால தான் இவங்க வேண்டாம்னு சொல்றாங்க. அருமை. ஓகே ரெண்டாவது அருவருப்பானது சூப்பர். அது எதுல? கம்பேர் நியாயப்பிரமாணம். ஓகேங்களா? நியாயப்பிரமாணத்துல விளக்கப்பட்டவைகள் எல்லாம் அங்க இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனா காக்காகரி, பனிகரி, இவைகள் எல்லாம் முயல்கறி, இவைகள் எல்லாம் நியாயப்பிரமாணத்துல விளக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ரெண்டு காரணம் தான் மெயினாக. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அதை ஒதுக்கி வச்சு விட்டு வெறும் காய்கறிகளை சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்சதான ஒரு ப்ரொமோஷனை நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா அதே 1ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்துக்கு வாசிப்போம். அவர்களை ராஜாவிடத்தில் கொண்டு வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானங்களின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களுடைய பேசினான். அவர்கள் எல்லோருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டான். கோரேஸ் ராஜபாரியம் பண்ணும்போது முதலாம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். நம்ம இங்க பார்க்கிறோம் அவர்கள் ஞானத்துக்கும் புத்திக்கும் அறிவுக்கும் அவர்கள் மற்ற எல்லாரும் விட எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா 10 மடங்கு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே 1ஆவது அதிகாரம் முதல் அதிகாரம் என்ன அப்படின்னா ஒரு தெய்வீக உணர்வு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. 1ஆவது அதிகாரம் என்னங்க? தெய்வீக உணர்வு. அடுத்தது 2ஆவது அதிகாரத்துக்கு நம்ம நேரம் கடந்து செல்ல போறோம். நேரம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். சப்ஜெக்ட் ரிலேட்டடா நீங்க கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். 2ஆவது அதிகாரத்துக்கு நேரம் கடந்து செல்ல போறோம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ண 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று. நமக்கு தெரியும் ஒரு சொப்பனம் ஒண்ணு பார்க்கிறான். யாரு? பாபிலோன் ராஜாவுக்கு நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனம்
அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்வதற்கு அந்த ஊர்ல இருக்கிறதான ஜோசியக்காரங்க, குறிக்காரங்க, மந்திரவாதிக்காரங்க, பில்லி சூனியம், சொப்பனத்தை அர்த்தம் சொல்லக்கூடியதான மாயத்திக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறாங்க. ஆனா ஒருவரால் கூட அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல முடியல. கடைசியா யாருக்கு வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டால் தானியேலுக்கு வருகிறது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா பாத்தீங்கன்னா 16ஆம் வசனத்துல வாசிப்போம். தானியேல் ராஜாவிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க வேண்டும் என்று. ஓகே, அதுக்கு முன்னதாக ஒரு ஆர்டர் வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா யாரெல்லாம் சொல்ல எல்லா மந்திரவாதி எல்லாரையும் என்ன பண்ற ஞானிகள் எல்லாம் நீங்க கொண்டுறணும், ஒருத்தரை கூட உயிரோட வைக்கணும். ஏன்னா ராஜாவுடைய சொப்பனத்தை அவரால் பதில் சொல்ல முடியலன்னு சொல்லி இருக்கும் பொழுதுதான் தானியேல் போய் ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் போய் அங்க ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இங்க ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பாருங்க தன்னுடைய 18ஆம் வசனத்துல பாருங்க, அனனியா, மிஷாவேல், அசரியா. இது ஆக்சுவலி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிங்கிறது அது பாபிலோனிய பெயர்கள். ஆனா அவருடைய யூதர்களுடைய பேர் தான் என்னதுங்க? அனனியா, மிஷாவேல், அசரியா. அதே போல தானியேலுக்கு வந்துங்கிறது யூதருடைய பேர். ஆனா அவங்களுக்கு கல்தேயருடைய பேர் என்னது? பெல்ஷாத்சார். சூப்பர். அப்போ அனனியா, மிஷாவேல், அசரியா அப்படிங்கிறது மட்டும்தான் எந்த பேர் அப்படின்னா யூதருடைய பேர், எபிரேய பேர்கள். ஆனா இந்த இவங்களுக்கு அனனியா, இதுக்கு பதிலாக இவங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க? எல்லாம் அந்த ஊர் விக்கிரக பேர் தான் கொடுத்திருக்கிறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இன்னைக்கு நம்ம அதை என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா சாத்ராக்னா பைபிள் பேர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம நினைக்கல, அது ஒரு பரிசுத்தவானுடைய பேர், அதனால அந்த பேரை வச்சிருக்கிறோம். சோதரர் அவங்க பாருங்க எல்லாம் 4 பேருமே சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க நேரா போய் ராஜாவின் இடத்துல அவங்க போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 29ஆம் வசனம். ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கிறீர், இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்று வாசிப்போம். மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனம் உமது படுக்கை மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்று இனிமேல் சம்பவிக்க போகிறவைகள். அதை குறித்து தான் அவன் யார் பண்றான் அப்படின்னா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் நம்ம பார்க்கிறோம். பாபிலோன் ராஜாவை குறித்து யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடியதான உலக அதிசயங்கள்ல 7 அதிசயங்கள் நம்ம ஏதோ சொல்றேன், ஏதோ 2-3 அதிசயங்கள் சொல்லுங்க. தாஜ்மஹால் சொல்றோம். ஓகே, தொங்கும் தோட்டம் பாபிலோன். அது பழசு. இப்போ தொங்கும் தோட்டம் பாபிலோனிய தொங்கு இப்போ இல்ல தொங்கும் தோட்டம் இல்ல, சைனா. சூப்பர். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடியதான உலக அதிசயங்கள். அந்த காலத்துல ஏற்பட்ட 7 உலக அதிசயங்கள் அப்படின்னா ஒண்ணு எது அப்படின்னா பாபிலோனுடைய தொங்கும் தோட்டம். அவன் பாத்தீங்கன்னா ஒரு யாரை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா ஒரு சைப்ரஸ் இருந்ததான ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். அந்த அம்மாவுக்கு அவங்க வீடு ஊட்டி கேரளா, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நல்ல குளுமையான ஒரு இடம். அந்த சம்சாரத்தை திருப்திப்படுத்துவதற்காகவே தன்னுடைய அரண்மனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாடி முழுவதும் மண்ணை கொண்டாந்து வச்சு செம்மண்ணை போட்டு ஃபுல்லு தோட்டமா மாத்திருந்தது. அது ஒரு தொங்கும் தோட்டமா தான் இருந்தது. அரண்மனைக்கு மேல எங்கிருந்து பார்த்தாலுமே அந்த தோட்டம் ரொம்ப அழகாக மழை போல காட்சி அளிக்கக்கூடியதான ஒன்று. அது மட்டுமல்ல, இந்த பாபிலோனுடைய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு தங்கம் ஒரு விஷயமே இல்லை. ஒரு வேத அறிஞர் சொல்றாரு, என் வீடு பாத்ரூம் பக்கெட்டு கூட என்னவா இருக்கும் அப்படின்னா தங்கமா தான் இருந்திருக்கு. சாப்பிட்றதெல்லாம் தங்கம் தான். இன்னைக்கு கோல்டு விற்கிற ரேட்டுக்கு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அவங்க ஃபுல்லுமே எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரிதிங் எது எடுத்தாலும் அவங்களுக்கு என்னவா இருந்ததுன்னா தங்கமயமாக்கப்பட்ட ஒன்று. அதனாலதான் உலக அதிசயங்கள் ஒன்று என்று அது சொல்லப்படுகிறது. அப்ப ராஜா பார்த்து சொல்றாரு, நீங்க பார்த்த ஒண்ணு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு 31 நீ ஒரு பெரிய சிலையை கண்டு ராஜாவே, நீ ஒரு பெரிய சிலையை கண்டேன். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அது ரூபம் பயங்கரமா இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும் அதன் மார்பதன் புயங்களும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சிலையின் தலை பசும்பொன்னும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும். ஓகே, அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியும். அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும். அதன் கால்கள் இரும்பும். அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. ஓகே, வாசிங்க. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுமுண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுதான். இதனுடைய அர்த்தத்தை ராஜ சமூகத்தில் தெரிவிப்பேன் என்று அவர் சொன்னார். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் பார்த்ததான சொப்பனம் எது என்று சொல்லப்பட்டால் ஒரு பெரிய சிலை. இந்த சிலை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க.
இந்த சிலை தான் அது காலங்களையும் முன்னமா வசனங்களை நீங்க பாருங்க, அந்த காலங்களை பார்க்கக்கூடியதான அவன் எதிர்காலத்துல நடக்கக்கூடியதான ஒரு காலம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தலை தங்கம், இரண்டாவது மார்பும் புயங்களும் வெள்ளி, அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா வயிறு தொடையும் வெண்கலம், அவனுடைய கால்கள் இரும்பும், அதுக்கு பிறகு அதனுடைய பாதங்கள், அந்த பாதங்கள் பாதி இரும்பும் பாதி கடினமாய் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடியதான ஒரு காலத்துல மலையிலிருந்து பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து என்ன பண்ணிருக்குன்னா அது பெயர்த்து வந்து இந்த சிலை மேல பட்டு இந்த சிலை என்ன பண்ணிருக்குன்னா அது சுக்குநூறாகி கடைசியில இந்த மலை இந்த கல்லு ஒரு பெரிய பர்வதம் ஆகுறதா யார் பாக்குறா அப்படின்னா இவர் பார்த்துதானே ஒரு சொப்பனம். ஓகேங்களா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத அடுத்த தானியேல் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுதான் சூப்பர். ஒரு தேவ பிள்ளை ஜெபம் பண்ணா அவன் பார்த்த சொப்பனம் மட்டுமல்ல, அந்த சொப்பனத்துக்குரியதான அர்த்தத்தையும் சொல்ல யாரால முடியும்? தேவனால மட்டும்தான் முடியும். அதனாலதான் அவர் பாத்தீங்கன்னா 16-17 வசனத்திலேயே அவர் சொல்றாரு. பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடியது யார் என்று சொல்லப்பட்டால் அவர் மட்டும்தான், தேவன் மட்டும்தான். 16 நீங்க வாசிக்கலாம். ஓகே, அவர் பாருங்க 37 வசனத்திலிருந்து. ராஜாதி ராஜா ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களில் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உண்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. ஓகே, பொன்னான அந்த தலை நீரே. ஓகே, உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமி எல்லையும் ஆண்டு கொள்ள வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்கிறதோ அப்படியே இது நொறுக்கப்படுகிற இரும்பு போல அவைகள் எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீ கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீ கண்டபடி இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால்வேர்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்று அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். ஒரு பங்கு, இதெல்லாம் கடைசியில நீங்க கவனிச்சு பாருங்க, பின்னாடி நம்ம பார்ப்போம். ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடு சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடு இரும்பு கலவாது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்கள் நாட்களே பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினது நீ கண்டீரே, அப்படியே அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நீர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிலை நிற்கும். ஓகே, இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவிக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை சொல்றார். அதாவது உலகத்திலே தோன்றதான சாம்ராஜ்யங்கள் என்று சொல்லிட்டு ஒரு 10 சாம்ராஜ்யத்தை நம்ம சொல்ல முடியும். நான் சொல்றேன், எழுதி கொடுங்க. உலகத்துல ஓகே, அதுக்கு முன்னாடி நான் பார்க்கிறோம் நம்முடைய வரலாற்று பிரகாரம் சொல்லுங்க. முத தோன்றினதான நாகரிகம், சிவிலைசேஷன் என்னது? உலகத்துல தோன்றின முதல் நாகரிகம் என்று சொல்லுங்க. சூப்பர். இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. ஹரப்பா மொஹஞ்சதாரோ வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை நீங்க சொல்றீங்க. சூப்பர். அது இந்தியாவில் இருக்கு. பாகிஸ்தான் சிந்து சமவெளி, சிந்து நதியை ஒட்டி இருக்கக்கூடிய அதுக்கு முன்னாடி ஒரு நாகரிகம் இருந்தது. ஈவன் பிஃபோர் தட் இல்ல, அதுக்கு முன்னாடி எகிப்திய நாகரிகம் கிட்டத்தட்ட சிந்து சமவெளி நாகரிகம், நைல் நாகரிகம். அதாவது ரொம்ப நாகரிகம்னா வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இப்ப வீட்டுக்கெல்லாம் கார்பரேஷன் தண்ணி கனெக்ஷன்லாம் அங்கெல்லாம் இருக்காது. எங்க தண்ணி இருக்கோ அங்கதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஜனங்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நாகரிகம், வேற ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு தண்ணி நிறைய எங்க கிடைக்கிறதோ அவைலபிளா இருக்கும், சோர்ஸ் இருக்கும், அந்த இடத்துல ஜனங்கள் தங்கி வாழ ஆரம்பிச்சாங்க. அது அந்த காலத்துல வாழப்பட்டதான ஒரு பட்டணம். ஓகே, சிந்து சமவெளி. அடுத்தது நைல் நதி இருக்கிறது. நைல் நதி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நீங்க பாருங்க, இப்ப நம்ம பைபிள் மேப்லயே பாத்தீங்கன்னா பறந்து விரிந்து போய் கடல்ல கடக்கக்கூடியதான ஒரு பெரிய நதி. நிறைய டிவிஷன் இருக்கும், நீங்க பார்த்தாவே தெரியும். நீங்க இந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது போய் கடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டிவிஷன் இருக்கு. அதை சுத்தி நிறைய ஜனங்கள் சார்ந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நாகரிகம், யாராவது? சுமேரியன். ஓகே, சுமேரியன். ஓகே, சூப்பர். அதோட வேற ஏதாவது பேர் சொல்லுங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு பேர். சுமேரியன் பைபிள் லாங்குவேஜ். இது மெசபதோமியா நாகரிகம். மறந்துட்டோமா? மெசபதோமியா நாகரிகம். அதாவது பாபில் கோபுரத்திற்கு பிறகு நோவா காலத்துல உலகம் முழுவதும் தண்ணீரால் அழியப்பட்டது. அதற்கு பிறகு நோவாவுடைய சந்ததியார் சேம், காம், யாபேத் அவர்கள் ஆரம்பிச்ச முதல் நாகரிகம் எது என்று சொல்லப்பட்டால் மெசபதோமியா நாகரிகம். அது எங்க தெரியுங்களா? இந்த பாபிலோன். இப்ப நம்ம முன்னாடி மேப்ல காமிச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்டது. அந்த மெசபதோமியா நாகரிகத்துல வாழ்ந்தவர் தான் யார் என்று சொல்லப்பட்டால் ஆபிரகாம்.
ஆபிரகாமை பத்தி பார்க்கும்போது மெசொப்பொத்தாமியா தேசத்துல நம்ம பார்க்கறது இல்லையா பைபிள்ல? படிக்கிறோமா இல்லையா? அதுதான் இங்கதான் இருக்கு பாருங்க. பாபேல் கோபுரம். இந்த இடத்துல பாபேல் கோபுரம் இருந்தது. அந்த பாபேல் கோபுரம் தான் என்ன பேர் வந்துருச்சுங்க? பாபேல்ங்கிற பேர். பாபிலோனியாங்கிற பேர் எப்படி வந்தது? அப்படியே கன்வெர்ட் ஆகி பாபிலோன்ங்கிறதான பேரே வந்ததுக்குங்கிற பாபேல் கோபுரம் அங்க ஆரம்பிச்சதுதான். அப்ப இந்த இடத்துலதான் மெசொப்பொத்தாமியா நாகரிகம் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இங்கதான் முதல் ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். இதற்கு பிறகு உலகத்துல தோன்றின ஒரு பெரிய சாம்ராஜ்யம் எது என்று சொல்லப்பட்டால் எகிப்திய சாம்ராஜ்யம். ஒரு 10 சாம்ராஜ்யம் பேர் சொல்ற, வேகமா எழுதி கொடுங்க. இங்க பாருங்க, இங்க நைல் நதி நம்ம பார்க்கிறோம் பைபிள்ல. இந்த நைல் நதி சுத்தி இருக்கக்கூடியதான இந்த இடங்களை நீங்க பார்த்துக்கொள்ளலாம், வீட்டுல போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் எகிப்திய நாகரிகம். எகிப்திய நாகரிகம் யார் வாழ்ந்தாங்க? நம்ம பைபிள்ல யார் வாழ்ந்திருக்கிறாங்க? ஆபிரகாம் சந்ததி. யார் பேர் சொல்லுங்க? மோசஸ். சூப்பர். தென் அப்புறம் வேற யாருங்க? யோசேப். சூப்பர். மோசஸ், யோசேப், இவங்க எல்லாம் வந்து வாழ்ந்தது. இது ஃபர்ஸ்ட் எகிப்திய நாகரிகம். அதற்கு பிறகு அடுத்த தோன்றினதான இன்னொரு நாகரிகம் சீரியர்கள். சீரியர்கள் இரண்டாவது நாகரிகம். சீரியர்களை குறித்து நம்ம என்ன பார்க்கிறோம்? எலிசா காலத்துல நம்ம பார்க்க தெரியுங்களா? சீரியருடைய தண்டுகள். நாகமான் யாருங்க? சீரியருடைய ஒரு பெரிய படைத்தலைவன். நீங்க பெனாதார் ஒரு சீரியருடைய ஒரு ராஜா. எலிசா காலத்துல எலியா சொல்வார் தெரியுங்களா? வானத்திலிருந்து அக்னி இறங்கட்டும் சொல்லி அந்த அழிச்சதுல யாருங்க? சீரியருடைய தண்டுகள், அவருடைய சேனைகள் தான். இரண்டாவது. மூன்றாவது வந்து அசீரியர்கள். அசீரியர். நினிவே பட்டணம் ஞாபகம் இருக்குங்களா? நினிவே பட்டணம் அது யாருன்னா அசீரியர்கள். அவங்கதான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு இந்த 10 கோத்திரத்தை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. சரி இருக்கு. மூன்றாவது அசீரியர். அசீரியருக்கு பிறகு தோன்றதான அடுத்த சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யம். அடுத்தது கிரேக்கர்கள். அடுத்தது மேதியா பெர்சியர்கள். பாபிலோனியருக்கு பிறகு மேதியா பெர்சியர்கள். மேதியா பெர்சியருக்கு பிறகு கிரேக்கர்கள். கிரேக்க சாம்ராஜ்யம். கொஞ்சம் வேகமா எழுதுங்க. கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம். ரோம வல்லரசு சொல்லிக்கலாம். எவ்வளவு வந்துருச்சுங்க? மேதியா பெர்சியா 2. இன்னொரு பெரிய சாம்ராஜ்யம் இருக்கிறது. அது பிரிட்டிஷ் முடிஞ்சிருச்சு. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். இப்போ கிட்டத்தட்ட ரோமர்களுடைய ஒரு பிரிவு தான் பிரிட்டிஷ். அதுக்கடுத்த இன்னொரு சாம்ராஜ்யம் அந்தி கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யம். அடுத்தது அந்தி கிறிஸ்து. கடைசியா இயேசு கிறிஸ்து. ஓகே, 10 சாம்ராஜ்யங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது தோன்றினது எகிப்திய சாம்ராஜ்யம். அடுத்தது சீரியர்கள். அடுத்தது அசீரியர்கள், பாபிலோனியர்கள், மேதியா பெர்சியா, கிரேக்கர்கள், ரோமர், அப்புறம் பிரிட்டிஷ், அந்தி கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. இதுதான் உலகத்துல தோன்றினதான 10 சாம்ராஜ்யங்கள். இது மொத்தம் ஃபுல்லுமே பைபிளோடைய வரலாற்றோடு கூட இது தொடர்ந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இங்க இவர் பார்த்ததான இது அதாவது சொல்றாரு. முதல்ல நீங்க பார்த்தது சொப்பனம், உமக்கு பின்னாடி ஒரு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் தோன்றும். பார்த்தோமா? படிச்சுங்களா? அதற்கு பிறகு இன்னொரு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் இருக்கும். அதாவது நீர் தங்கமா இருக்கிறீங்க, உமக்கு பிறகு என்னவா இருக்கும்? வெள்ளியா இருக்கக்கூடியதான் ஒரு கீழ்த்தரமான ராஜ்யம் வரும். உமக்கு பிறகு அதை விட ஒரு கீழ்த்தரமான வெங்கலமா இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம் வரும். வெங்கலத்துக்கு அடுத்த ஒரு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் வரும். அது என்னது அப்படின்னா இரும்புமாய் இருக்கும். இரும்பு அதை விட இன்னும் ஒரு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அது எப்படி? இரும்பும் கடிமணமாய் கலந்து ஒரு பாதி உரமும் பாதி இரும்பு பாதி கடிமண்ணுமாய் கலந்து இருக்கிறதான இந்த சாம்ராஜ்யம் கடைசியா என்ன பண்றோம்னா, கல்லிலே பெயர்க்கப்படாத, மலையிலிருந்து கையிலால பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து உருண்டு வருகிறது. இந்த கல் யார் என்றால் இயேசு கிறிஸ்து, கண்மலையா இருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்ப இங்க தானியேல் என்னவா இருக்கிறார்? பாபிலோன் தேசத்துல என்னவா இருக்காருங்க? பிரதானியா இருக்கிறாரு. ஒரு பெரிய சீஃபா இருக்கிறாரு. அவர் தொடர்ந்து தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து, தன்னுடைய யூதர்களுக்கு கிடைக்கக்கூடியதான அவங்களுடைய எப்ப எங்களுக்கு ராஜ்யத்தை தருவீங்க, நாங்க எப்ப மறுபடியும் பழையபடி ராஜாவா மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதை கேட்டுக்கொண்டிருந்ததான அந்த விஷயத்தை தான் இவர் என்ன பண்றாருன்னா
ஆண்டவர் யார் மூலமாய் அப்படின்னா இங்க நேபுகாத்நேசர் மூலமா வெளிப்படுத்த போகிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். ஓகே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க. இந்த சிலையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். தலை தங்கம் பாபிலோனிய பேர், என்னோட சேர்த்து சொல்லுங்க. தலை தங்கம் பாபிலோனிய பேரரசு, மார்பு வெள்ளி மேதியா பெர்சியா பேரரசு, வயிறு வெண்கலம் கிரேக்க பேரரசு, கால்கள் இரும்பு ரோம பேரரசு. அந்த உலகத்தினுடைய பேர் சொல்லுங்க. கால்கள் இரும்பு உலக பேரரசு ரோம பேரரசு, பாதங்கள் களிமண்ணும் இரும்பும் கலந்த ஒன்று, கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் இயேசு கிறிஸ்து. ஓகே, மறுபடியும் எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. தலை தங்கம் பாபிலோனிய பேரரசு, மார்பு வெள்ளி மேதியா பெர்சியா பேரரசு, வயிறு வெண்கலம் கிரேக்க பேரரசு, கால்கள் இரும்பு ரோம பேரரசு, பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு உலோகம், கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் இயேசு கிறிஸ்து. இன்னொரு முறை சொல்லுமா சேர்ந்து? தலை ஆக்ஷனோட சொல்லுங்க, அப்பதான் மறக்க மாட்டோம். தலை தங்கம் பாபிலோனிய பேரரசு, வெள்ளி ரோம மேதியா பெர்சியா பேரரசு, வயிறு வெண்கலம் கிரேக்க பேரரசு, இரு கால்கள் இரும்பு ரோம பேரரசு, பாதங்கள் களிமண்ணும் இரும்பும் கலந்த ஒன்று, கையினால் பெயர்க்கப்படாத இயேசு கிறிஸ்து. உலகத்துல இனி தோன்றக்கூடியதான சாம்ராஜ்யங்கள் எப்படி இருக்கும்? என்ன தங்கம் வந்திருந்தாலும், வெள்ளி வந்திருந்தாலும், இரும்பு வந்திருந்தாலும், மண் வந்திருந்தாலும் எல்லாத்தையும் கரமட்டமாக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் உலகத்துல 1000 வருட அரசாட்சி வரப்போகிறது. அததான் ஆண்டவர் எங்க நேபுகாத்நேசர் அவன் ரொம்ப பெருமை, அவன் ரொம்ப பெருமையில விழுந்த ஒரு ஆள் சொல்லுங்க பைபிள்ல. பெருமையிலேயே ரொம்ப ஆணவத்துல சுத்தின ஒருத்தன். அவனுக்கு சொல்றேன், நீ தங்கத்திலேயே பாத்ரூம்ல பக்கெட்டை வச்சுட்டு இருக்கிற, நீ நினைச்சு ரொம்ப ஆடாத, உன்னுடைய எல்லா ஆட்டத்தை அடக்கிறதுக்கு நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உலகத்துல இதுவரை தோன்றின இனிமேல் தோன்றக்கூடியதான எவ்வளவு பெரிய ராஜ்யமா இருந்தாலும் சரி, அந்த கல்லுக்கு முன்பதா, கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லுக்கு முன்பதா எல்லா ராஜ்யமும் என்னாங்க தரைமட்டமாகும். அதுதான் 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த 2வது அதிகாரத்தை இதை பார்த்த உடனே நம்ம என்னைக்குமே பார்க்காத சில விஷயங்கள்லாம் பாருங்க. தானியேலுக்கு என்ன நடக்குது பாருங்க. ராஜா பாருங்க 46வது வசனத்துல, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் முகப்புற விழுந்து, யாருக்கு முன்னாடி? தானியேலுக்கு முன்னாடி. சோத்திரம். யாருக்கு முன்னாடிங்க? தானியேல் நின்னுட்டு இருக்கிற, அவன் முன்னாடி அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து காலை இப்படி, நீதாயா உலகத்திலேயே உண்மையான ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா அல்லேலூயா. முகப்புற விழுந்து அவனுக்கு காணிக்கை கொடுத்து, இப்ப என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? சாம்பிராணி போக தூபம் காட்டுறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எப்படியே இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாவே போதும். ஆமென் ஆமென். பாருங்க, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தூபம் காட்டி இதை கட்டளையிட்டான். சரிங்களா? இது நான் ஒருவேளை எத்தனை நாள் நடந்தது நமக்கு தெரியல. இட் குட் பி ஃபார் 1 week or 1 month, மேபி டெய்லி நடக்கலாம் நினைக்கிறேன், ராஜாவா இருக்கிறதுனால. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் முகப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்தலுமாய் இருக்கிறார் என்றார். இதுதான் இதை விட ஒரு பெரிய சாட்சி அந்நிய தேசத்துல எதுவுமே இல்லை. பாபிலோனிய சிறையில் உட்கார்ந்து அடிமையா உட்கார்ந்து அம்மா விட்டு அப்பா விட்டு சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு அடிமையா கை காலை கட்டிக்கிட்டு ரொம்ப புத்தகமையா வந்த இடத்துல அவன் பாஷையை கத்துக்கிட்டு அவங்கிட்ட சொப்பனத்தை அர்த்தம் செய்யக்கூடிய அளவுக்கு வச்சிருந்தார் கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. எத்தனை காலத்துக்கு நம்மள அடிமைன்னு இருக்கிறோம். தானியேல் தான் நமக்கு ஒரு பெரிய சிறந்த ஒரு உதாரணம். அங்க வச்சு நம்ம எல்லாம் எவனா இருந்தாலும் நம்ம அவனை எனக்கு முன்னாடி முகங்குப்புற விளம்பேன், அவனை எனக்கு முன்பதாய் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்ய வைப்பேன். 3வது அதிகாரத்துக்கு நேரம் கடந்து செல்வோம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் மேபி ஒரு 5 நிமிஷம் தர டீ ரெடியா இருக்கு, சிக்னல் வந்துருச்சு, ஒரு டீ குடிச்சிட்டு வந்துருங்க. நம்ம எல்லாம் வந்து எழுதிருப்போமா இதை சொல்லிட்டு இதை உடனே கூட சொல்லிடுவோம். கொஞ்சம் எல்லாம் எழுதிருப்போம். 5 நிமிஷம் தான் டைம், வேகமா வாங்க, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, சேர்ந்து சொல்லுவோம். தலை தங்கம் பாபிலோனிய பேரரசு, மார்பு வெள்ளி மேதியா பெர்சியா பேரரசு, வயிறு வெண்கலம் கிரேக்க பேரரசு, கால்கள் இரும்பு ரோம பேரரசு, பாதங்கள் இரும்பு களிமண்ணும் கலந்த ஒன்று, ரோமர்கள் போனாலும்
ரோமருடைய. அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா கையும் களிமண் பாதி இரும்பு பாதின்னு சொல்லப்பட்டது. ஏதோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆர்சி. சூப்பர், அருமையான. ரோமன் கேத்தலிக் இருக்கா? அதை விட வேற என்ன இருக்குங்க? வேற என்ன ரோமர்கள்? இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்னைக்கு பேசுறது என்னதுங்க? ரோமர்கள் தான். நீங்க கண்ணை திறந்து பாருங்க, ரோமர்கள் விட்டு சென்ற எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனால ஓய்வு லீவு கொடுத்தது யாருங்க? ரோமர்கள் தான். ரோமன் லெட்டர் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் யாரு? ரோமன் லெட்டர்ஸ். கேலண்டர் ரோமன். நாம அதனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பாதி இரும்பு பாதி களிமண். ரோமன் கத்தோலிக்கரை பத்தி தான் போடப்பட்டிருக்கு. இவங்க அங்கேயும் சேர மாட்டாங்க, இங்கேயும் சேர மாட்டாங்க. ஆனா ஆக்டிங் பண்றதுல இவங்க மாதிரி அருமையான ஆள் இருக்க மாட்டாங்க. அதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டு ஆனா ஒட்டுற மாதிரி நடிக்கும். ரோமன் கத்தோலிக்கரை பத்தி தான் நம்ம போடப்பட்டிருக்கிறது. நீங்க பாருங்க, வேளாங்கண்ணி போயிட்டு வந்தீங்களா? யாரும் போயிட்டு வந்திருக்கீங்க? சும்மா சுத்தி பார்க்க போங்க. போயிட்டு வந்துட்டு கர்த்தருக்கு சோதரம் உண்மையாவே அந்த இடத்துல பைபிள் பிரகாரம் பரிசுத்த ஆராதனை நடக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியுங்களா? முடியும். ஆனா அவங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க? நம்ம we are also Christian அப்படிம்பாங்க. பட் ஆக்சுவலி அப்படி இல்லை. ரோமன் கத்தோலிக்கரை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த கிறிஸ்துவோட கூட சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டா ரோமன் கத்தோலிக்கரா தான் இருப்பாங்க. ஓகே, இன்னொரு முறை நம்ம சேருவோம். தலை, தங்கம், ஆரோக்கியம், மார்பு, வெள்ளி, நீலம், வயிறு, வெண்கலம், கால்கள், எலும்பு, ரோம பேரரசு, பாதங்கள், இரும்பு, களிமண் கலந்ததான ஒரு உலோகம், கையினால் விளைவிக்கப்படாத அல்லேலூயா. இவங்கெல்லாம் எத்தனை வருஷம் அரசாண்டு ஆனாலும் ஒரு 200-300 வருஷத்துக்கு மேல தாண்டல. அதிகபட்சமா பிரிட்டிஷ்காரங்க தான் உலகத்துல ரொம்ப வாழ்ந்துருக்கிறாங்க. அதை விட 1000 வருடம் ஒருத்தர் ஆளப்போகிறாங்க மட்டும்தான். அதனாலதான் கையினால் பெயர்க்கப்படாத ஒரு நல்ல பார்க்கலாம். ஓகே, வேகமா போயிட்டு வாங்க. டீ பிரேக் இருக்கு, 5 minutes.